நம்ம ஏரியாவிலே இருந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணா என்ன அர்த்தம்? சார் நான் ஃபீல்டுல எல்லா தான் சார் விவசாயம் வந்து இருந்தேன். நிக்கிறாங்க. முதலமைச்சருக்கு கூடம். இதெல்லாம் வந்து ஃப்ளட்டு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க கூடாது. சார் நான் ஃபீல்டுல தான் சார் இருக்கேன். நான் என்னைக்கு வராது ஃபீல்ட்ல இருக்கிறேன் நான் இருக்கிறேன். என்ன பார்த்தே நீ? என்ன கேட்டே நீ இது வரைக்கும்? நீங்க காணாங்காடு நான் வந்து ஊர்ல இருக்கிறேன் எம்எல்ஏ இருக்கிறேன்னு கேட்டு என்ன பார்த்து கேட்டே நீ? நான் எத்தனை ஊர் போய் அலைஞ்சிருக்கேன் தெரியுமா? கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கநேந்தல் பகுதியில் கிராம அலுவலராக இருக்கிறவங்க தமிழரசி கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாகவே இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது விஓ அலுவலகத்துக்குள்ளாரையே தமிழரசி விஓவை பூட்டிட்டு லாக் பண்ணிட்டு வெளியே கிளம்புறாங்க, வண்டியில் வெளியே போகிறாங்க உதவியாளர் சங்கீதா அவர்கள். இந்த சங்கீதாவுடைய கணவர் வந்து அந்த பகுதியில் கிளை செயலாளராக இருக்காரு, திமுகவில் ஆளுங்கட்சியில கிளை செயலாளராக இருக்காரு. இந்த சங்கீதாவோட கணவர் வந்து எம்எல்ஏ கூட நெருக்கமான ஒரு தொடர்புல இருக்காரு. அதாவது சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன். இந்த சூரியன்றது எல்லாருக்கும் பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை தரக்கூடியது. ஒருத்தருக்கு மட்டுமே குறிப்பிட்டு வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு லைட் கிடையாது. அது ஒரு கிரகம். அது உங்களுக்கு எல்லாம் தெரியாது, ஒரு தனி கோள். இந்த உதயசூரியன்றது எல்லாருக்கும் வெளிச்சம் தரக்கூடியது. இந்த மாதிரி தான் ஸ்டாலின் வராரு, விடியல் தர போறாருன்னு சொல்லி இந்த உதயசூரியன் சின்னத்தை வைத்து மக்களுக்கிட்ட ஓட்டு வாங்கி எல்லாரும் வெற்றி பெற்று இன்னைக்கு நீங்க எல்லாம் எம்எல்ஏவா இருக்கிறீங்க. சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன் அவர்கள் எம்எல்ஏவா இருக்காரு. ஒரு கிராம அலுவலர்கிட்ட நீ வரையா, நீ எங்க பாத்தியா வச்சியா, இதை போய் நான் கேட்கவா, வாயா போயான்னு பேசுறதுக்காக வந்து ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்களை வந்து எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கிறதுக்கு மக்கள்கிட்ட நீ நின்று ஓட்டு வாங்குறதுக்கு உங்களை சீட்டு கொடுத்தாரு. நீங்க எல்லாம் உங்க பதவியில் இருக்கும்போது இந்த ஆட்டம் ஆடுறீங்க. நீங்க எல்லாம் மினிஸ்டர் ஆனீங்க அப்படின்னா நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஒரு என்ன இந்த மாதிரி வாயா போயா, நீ வந்து நீ வரையா சரியா அப்படின்ற இந்த வார்த்தையெல்லாம் என்ன ஒன்றும் ஒரு வருஷம் ஓடுமா? அடுத்து உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா? ஐயா உதயசூரியன் ஐயா உங்களுக்கு சீட்டு கிடைக்குமான்றேன். ஒரு அதிகாரம் கிடைச்சிருச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப கீழே இருக்கிறவங்கள, ஒரு அலுவலக பணியில் இருக்கிறவங்கள போட்டு மிரட்டக்கூடாது. இங்க என்னன்னா இப்ப பாருங்க, எஸ்பி ஆபீஸ்ல போய் இன்னைக்கு விஓ உதவியாளர் சங்கீதா அவர்களுடைய கணவர் போய் என்னன்னு கொடுக்குறாரு கம்ப்ளைண்ட், எங்களை வந்து என்னுடைய மனைவியை வந்து லஞ்சம் வாங்க சொல்லி மிரட்டுறாங்க வைக்கிறாங்கன்ட்டு சொல்லி. சங்கீதாவும் தமிழரசியும் பேசின ஆடியோ ரெக்கார்டு எல்லாமே காட்டுறாங்க இல்லையா, பேசுறாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தமிழரசி வந்து லஞ்சம் வாங்க சொல்லி இதெல்லாம் பேசியிருப்பாங்களா, ஏதாவது ஒரு ரெக்கார்டை வந்து வெளியிட சொல்லுங்க. உண்மையிலே வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். பரவாயில்ல, ஓகே, தமிழரசி இந்த மாதிரி ப்ரெஷர் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி லஞ்சம் வாங்க சொல்லியிருக்கான்ட்டு. அப்போ உண்மையிலேயே அந்த மாதிரி இல்லை, லஞ்சம் வாங்குற ஆடியோ ரெக்கார்டு இல்லைன்னா நீங்க பொய் சொல்லியிருக்கிறீங்க. நீங்க விஓ பேரை சொல்லி கூட நீங்க வேற இடத்துல கூட விஓ உதவியாளர் இருக்காங்களே, கிராம அலுவலர் உதவியாளராக பணியாற்றி கொண்டு இருக்கிறார் இல்லையா சங்கீதா அவர்கள். இந்த சங்கீதாவும் விஓ கிட்ட வந்து லஞ்சம் வாங்கி கொடுக்கறதுனால வேலையை கூட பார்த்துருக்கலாம் இல்லையா. இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ பிரச்சனை ஓடி இருக்கு. அது தாண்டி எங்கேயுமே இந்த மாதிரி நடக்காத ஒரு சம்பவம் ஆனா கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கநேந்தல் பகுதியில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா ஆதிக்கத்தன்மை. நான் ஆளுங்கட்சியில் இருக்கிறேன், என் புருஷன் கிளை செயலாளர், நான் எம்எல்ஏவோட தொடர்பில் இருக்கிறேன், என்னன்னாலும் பார்த்துக்கணும், குரூப்பில் போட்டு ஆடியோ மெசேஜ் அவ்வளோதானே. ஏன்னா கிராம அலுவலருக்கு வந்து ஏன்னா நாங்களாம் அப்படியே அமைதியாக இருப்போம்னு நினைக்கிறியா? பார்க்குறேன் என்ன நடக்கும், நான் என்னன்னாலும் நடவடிக்கை எடுப்பேன், என்னாலும் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு ஒரு உதவியாளர் சொல்கிறாரு. ஏன் தமிழரசி வந்து லஞ்சம் வாங்குறான் அது வாங்குறான்னு சொல்லிட்டு ரெக்கார்டோட காட்ட வேண்டியது தானே. அதெல்லாம் எங்கே போச்சு ரெக்கார்டு? அந்த அம்மா பேசுறது, உதவியாளர் சங்கீதா அவர்கள் பேசுறது மிரட்டம் தோணியில, திமுகவுடைய ஆளுங்கட்சின்ற தோரணையில அது எல்லாத்தையும் மிரட்டுற மாதிரி பேசியிருக்கு. இந்த ஆடியோவிலே எப்படி பேசுதுன்னா ஒன்னா அந்த இடத்துல எல்லாமே என்ன மாதிரி பேசியிருக்கோம். சங்கீதாவுடைய கணவர் வந்து பாண்டியன், இவர் வந்து திமுகவில் ஆளுங்கட்சியில கிளை செயலாளராக இருக்காரு. இதனுடைய ஆதிக்கத்துல, அதிகாரத்துல, திமிர்ல இந்த அம்மா வந்து ஒரு அதிகாரின்னு கூட பார்க்காம ஒரு விஓ மேல சாணிய பின்னாடி இருந்து அடிச்சிருக்கிறாங்க, சாணியில அடிச்சிருக்கிறாங்க. இது எவ்வளவு ஒரு கேவலமான வேலை. ஒன்னு அது அதிகாரத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு விஓவோ அந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா ஆர்ஐஏ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஆர்ஐஏ இருந்தாங்கன்னா இவங்க ஒரு தாசில்தார் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அதாவது சங்கீதா உதவியாளர் அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க. முதல்ல இந்த சங்கீதாவுக்கு எப்படி வேலை கிடைச்சது, இவங்க எப்படி எந்த வருஷத்துல வேலைக்கு வந்தாங்க, எப்படியெல்லாம் கிடைச்சது, அந்த மாதிரிலாம் உள்ள தோணுனீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான விஷயம் தெரிஞ்சு போயிடும். உண்மையிலேயே வந்து இந்த சங்கீதா அவர்கள் வந்து விஓ தமிழரசி மீது பயங்கரமான தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு உதாரணம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி நம்ம சொல்ல வரோன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே ஒரு ஃபோர்ஸ் அதிகாரத்திலேயே பேசுறாங்க பாருங்க. என்னால பண்ண முடியும், என்னால யார் ஏதாவது பண்ணீங்கன்னா கூட இந்த ஆடியோ டெலிட் பண்ணீங்கன்னா குரூப்ல இருந்து எந்த அதிகாரம் இருந்தாலும் விட மாட்டேன், கடுமையான ஆக்ஷன் எடுப்பேன். ஏன்னா இவங்க கலெக்டரா இல்ல சிஎம்மா யாரு முடியாததுக்கு
எம்எல்ஏ உதயசூரியன், சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன் என்ன செய்யறேன்னா வேறு ஒரு காரணமா வச்சு இந்த அம்மாவை போட்டு மிரட்டுற மாதிரி பண்றாங்க. நீ வேலைக்கு வரதில்ல, எங்க அம்மா பார்க்கல, வேலை அப்படி இப்படின்னு சொல்லி வெள்ளம் வந்துச்சு, அது வந்துச்சு, நீ ஏன் வரல செய்யல அப்படின்றாங்க. இந்த அம்மா என்ன சொல்றாங்க, ஐயா ஆரையா போய் கேட்டு பாருங்க சார், நான் வந்திருக்கேன் சார், வந்திருக்குங்க அப்படின்றாங்க. ஏன்னா நான் போய் கேட்க பார்க்கவா, என்ன நீ என்ன அது நான் வரையா, நான் கேட்கவா அப்படின்றாங்க. ஆமா சார், கேட்கணும் விஏ இந்த பக்கம்லாம் வராங்களா இல்லையான்னு பப்ளிக் கேட்கணும்ல. ஒரு சிஎம் வந்தாரு, ஒரு மினிஸ்டர் வராருன்னா இந்த பக்கம் கரெக்டாக பஸ் வருதாப்பா, ஹாஸ்பிட்டல் டாக்டர் இருக்காங்களா, கரெக்டாக டாக்டருங்களா வராங்களா, எல்லாத்தையும் கேட்குறாங்கல்ல. ஒரு சிஎம்எல் கேட்கறல, உங்களுக்கு கேட்டால் என்ன குறைஞ்சிருவீங்களா நீங்களாம்? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த பகுதியில் சங்கராபுரம் மக்கள் எல்லாமே உங்களை நம்பி, அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நம்பி, கலைஞர் அவர்களை நம்பி அவங்களாம் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்குறாங்க, உங்களை எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறாங்க. அவங்க போட்டால் உங்களுக்கு பிச்சை கிடையாது, பரிசு, உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அந்த பகுதி மக்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அதிகாரியவே நீங்க எல்லாம் மிரட்டுறீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்களை, சாதாரண ஏழை மக்களுக்கு என்ன மாதிரி மிரட்டுவீங்க? இந்த சங்கீதா அவர்கள் என்ன செய்வாங்க, தன்னுடைய மனைவியை காப்பாற்றுவதற்காக பாண்டியன் அவர்கள் திமுக இருக்கிற கிளை செயலர் என்ன செய்யறாருன்னா, எஸ்பி ஆபீஸ்ல போய் என்னுடைய மனைவி வந்து லஞ்சம் வாங்க சொல்லி மிரட்டுறாங்க, இல்லைன்னா உன்னை பண்ணி லஞ்சம் வாங்க சொல்லி மிரட்டி இல்லைன்னா பணியை விட்டு தூக்கிடுவோம்னு சொல்லுவாங்களா? ஏதோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஆடியோ ரெக்கார்டு காட்டுனீங்களா, அதுக்கு ஒரு ஆடியோ ரெக்கார்டு காட்டுங்க, அதுக்கு ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுங்க. ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? தப்பிக்கிறது என்னென்ன வேலையோ அது அத்தனை வேலையும் கரெக்டாக திமுகவில் இருக்கிற கிளை செயலாளர் பாண்டியன் அவர்கள் கரெக்டாக சேராப்புல. இதில் வந்து உண்மையிலேயே சொல்கிறேன், அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும். இது ஒரு எம்எல்ஏ அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அதிகாரியை பார்த்து ஏன்னா வரையா, என்னையா அப்படி வாயா போயான்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. இது வந்து ரொம்ப அநாகரிகமான ஒரு செயல். ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர், 2 லட்சம் பேர், 2.5 லட்சம் பேர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து ஒரு தலைவனா ஒரு இடத்துல வந்து நிற்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மகுடத்தை கொடுக்குறாங்க, ஒரு கிரீடத்தை கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிரீடம் ஏந்திய ஒரு தலைவன் வந்து மக்களை, பணியாளர்களை வந்து இந்த மாதிரி உரிமையில பேசி அவமதிப்பா பேசுறதெல்லாம் வந்து நல்லதுக்கு இல்லை. ஐயா உதயசூரியன் அவர்களுக்கு இந்த ஈரோட தான் நீங்க எம்எல்ஏவா இருப்பீங்க, அடுத்த முறை வருவதற்கு ரொம்ப கடினமான சூழல்ன்றதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். வடக்கநந்தல் விஏஓ தமிழரசி மீது சாணியை வீசி தாக்கிய உதவியாளர் சங்கீதா கைது செய்யப்பட்ட நிலையில் அவரின் கணவர் பாண்டியன் வடக்கநந்தல் திமுக கிளை செயலாளராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே விஏஓ தமிழரசியிடம் வெள்ள பாதிப்பின் போது சங்கராபுரம் திமுக எம்எல்ஏ உதயசூரியன் மிரட்டும் தொனியில் பேசிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஹலோ, வடக்கணத்துல வியோவா? ஆமாங்க. நான் உதயசூரியன் எம்எல்ஏ பேசுறேன். சார் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. ஃப்ளட் நடக்குது, நீ குறிப்பிட்ட நேரத்துல வந்து குறிப்பிட்ட நேரத்துல போனா என்ன அர்த்தம்? இல்லைங்க சார், ஃபீல்டுல தான் மழையில வந்து ஆரை நனைஞ்சிட்டே வந்து என்னை பாக்குறாங்க. அவங்க பாண்டியங்க பண்ணி என்ன ஒரு நான் தகறேங்க சார். நம்ம ஏரியாவிலே இருந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணா என்ன அர்த்தம்? சார் நான் ஃபீல்டுல தான் சார் இருந்தேன். முதலமைச்சருக்கு கூடும் இதெல்லாம் வந்து ஃப்ளட் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க கூடாது சார். நான் ஃபீல்டுல தான் சார் இருக்கேன், நான் என்னைக்கு வரேன். நாங்க என்ன பார்த்தே நீ என்ன கேட்டேன் இது வரைக்கும்? நீங்க காணாங்காடு வந்து எம்எல்ஏ இருக்கு என்ன கேட்டு என்ன பார்த்து கேட்டேன் நீ? நான் எத்தனை ஊர் போய் அலைஞ்சிருக்கேன் தெரியுமா? ஃபீல்டுல கரெக்டா வந்துருக்கணும் குறிப்பிட்ட நேரத்துக்கு, மற்ற நேரத்துல வேற. ஃபீல்டு இந்த மாதிரி சூழ்நிலையில செய்யறது நம்ம செய்யற தர்மம் விவசாயிகளுக்கு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல சார். நான் எல்லா டைம்லயுமே ஃபீல்ட்ல இருந்திருக்கேன். நீங்க ஆரே கேட்டு பாருங்க, தாசில்தார் கேட்டு பாருங்க, நான் இல்லாத நாளே கிடையாது. எல்லா நாளுமே அங்கதான் சார் இருந்தேன். கேக்குறேன் வாயா சரியா? என்னகிட்டே பேசுற நீ தாசில்தார பேச சொல்ற வாயா, கலெக்டர்கிட்ட கேக்குறேன். Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar.